கிருஷ்ணா செஞ்சது 100% பிழை என்று சொல்லி சொன்னா, அந்த ஆசிரியர் செஞ்சது 100% புலியான விடயம். துஷ்பிரயோகம் என்று சொல்லி சொன்னோன்னு எல்லாம் நினைக்கிறது பெண் பிள்ளைகள்லாம். டியூஷன்ல இருந்து வந்த உடனே, பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே பிள்ளை என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள், அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களோட பிள்ளையோட வந்து கதைங்க. இப்போ என்னம்மா நடந்தது, எதன் பிரச்சனை நடந்ததா? காய்கள வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் இந்த காணொலியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முதல்ல, இன்றைய நாள் அனைவருக்கும் மீண்டும் மறுபடியும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். இன்றைய நாள் இந்த காணொலியில் நான் கதைக்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான ஒரு விடயம். சமூகத்தின் மத்தியில அதிகமாக வந்து பேசப்படுகின்ற ஒரு புயலா, ஒரு பூகம்பமா வந்து இப்ப வந்து மக்கள் மத்தியில வந்து பரவி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தம், சமூகம் சார்ந்த, சமூக விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயம் சார்ந்துதான் இப்ப நாங்க வந்து கதைக்க போறோம். அதுல குறிப்பாக எங்களுடைய கிளிநொச்சி மண் என்று சொன்னாலே எந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு இடம் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து வாழ்ந்த பூமியில வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறது வந்து உண்மையிலே ஒரு மனவருத்தப்படுறோம். உண்மையிலே வந்து அதிகமாக வந்து இந்த போதைப் பொருளாக இருக்கட்டும், இந்த கஞ்சா அப்படின்னு சொல்லி, ஐஸ் போதைன்னு சொல்லி எப்பேற்பட்ட இங்கே வெளிநாடுகள்ல வேற நாடுகள்ல இருந்து இருக்கிற பொருட்கள் கூட இப்ப எங்களுடைய நாட்டுக்குள்ள வரவழைக்கிட்டது. எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம யாரு அதிகமாக வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா சிறுவர்களை. ஆனா இங்க வந்து சிறுவர்களை வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த ஐஸ் போதையில தாண்டி இப்போ இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, பாடசாலையில படிக்கின்ற ஆசிரியர்கள்லாம், அதிபர்கள்லாம் வந்து இப்படியான வேலைகளை வந்து செய்கிறார்களா என்று சொல்லி ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் இப்படி நான் அப்படி கதைக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் எதை பற்றி கதைக்கப்பன்னு சொல்லி. கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே ஒரு உடல் கல்வி ஆசிரியர், ஃபுட்பால் வாலிபால் பயிற்சிக்கின்ற ஒரு கோச் வந்து மாணவர்களை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார். துஷ்பிரயோகம் என்று சொல்லி சொன்னோன்னு எல்லாம் நினைக்கிறது பெண் பிள்ளைகள்லாம். பெண் பிள்ளைகளை வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட உடனே வந்து அவரை வந்து கைது செய்யப்படணும், அவரை வந்து இவ்வளவு நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போய் விடணும்னு சொல்லித்தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா இங்க நடந்து அப்படி இல்லை. ஒரு ஆண் ஆசிரியர் 16 ஆண்களை வந்து தன்னுடைய சுய தேவைகளுக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக சொல்லலாம், இதுல எந்தவித தப்புமே இல்லை, தன்னுடைய தேவைகளுக்காக அந்த 16 ஆண் மாணவர்களையும் வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்திக்கிறார். ஒரு படிப்புக்கின்ற ஆசிரியர், உடற்கல்வி என்றாலும் அது ஒரு பாடம் தான். அப்ப அப்படியாக இருக்கின்ற ஒரு உடற்கல்வி ஆசிரியர் உடல் சார்ந்த ஒரு விடயங்களை வந்து தவறான முறையில வந்து ஈடுபட்டிருக்கிறார். அப்ப இது வந்து சமூகத்தின் மத்தியில நாங்க எப்படி பார்க்கறது? ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்தா அது ஒரு பிரச்சனை, இப்ப ஆண் பிள்ளைக்கு நடந்தா அது பிரச்சனை இல்லையா? ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்தா சொல்லி சொன்னா உடனே கைது, உடனே நீதிமன்றம், உடனே விஷயம் எல்லாமே வந்து உடனே நடக்கும். அப்ப இந்த ஒரு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் வந்து இன்னும் வந்து கைது செய்யப்படலை. இப்ப என்ன நடக்குது? போலீஸ் பிரிவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, மனித உரிமை ஆணைக்குழு வந்து இதுக்குள்ள வந்து இணங்கி இருக்கணும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வந்து இதுவரைக்கும் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது. நேற்றைய நாளும் இன்றைய நாளும் இது தொடர்பில் வந்து இப்ப மீடியாவில எல்லாம் அதிகமா வந்து இதுதான். யூடியூப் சேனல் திறந்தாலே இதுதான், பேஸ்புக் திறந்தாலே வந்து இதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்றதை நாங்கள் பிரிச்சு பார்க்காம சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் பிள்ளைக்குத்தான் வந்து உண்மையிலே வந்து என்ன சீரழிஞ்சு சொல்லி சொன்னா, பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து என்ன கற்பு இருக்கா, ஆண் பிள்ளைக்கு வந்து கற்பு இல்லையா என்று சொல்லி நான் இது உண்மையிலே வந்து கேட்டுக்கொள்றேன். இது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்போ எங்கட நாட்டில் வந்து இதுக்குரிய தண்டனைகள் வந்து சரியாக வந்து என்ன சொல்றது, உடனே பாரு இந்த ஆசிரியர் வந்து கைது செய்யப்படவில்லை. இதே யோசிச்சு பாருங்க, ஒரு வெளிநாட்டில் வந்து இப்படியான சம்பவம் வந்து இடம்பெற்றுன்னு சொல்லி சொன்னா, அங்க கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் வந்து கொடூரமான தண்டனையா இருக்கும், சிறை வாழ்க்கையா தான் இருக்கும். சில நேரங்களில் தூக்கு தண்டனைகள் கூட இடம்பெறலாம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பிள்ளைகள் எல்லாமே வந்து இவ்வளவு காலம் வந்து அந்த ஆசிரியர் வந்து தங்களை பயன்படுத்தி கொள்ள இருக்கல, அதை வந்து வெளியில எப்படி சொல்றது, அம்மாட்ட எப்படி சொல்றது, அப்பாட்ட எப்படி சொல்றேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் மனதுக்க வச்சு 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 ஒரு மன அழுத்தத்துல வந்து இருந்திருப்பாங்க. இந்த விடயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் துணிச்சலாக வந்து தன்னுடைய தாயிட்ட வந்து ஒரு பிரச்சனை வந்து சொல்லியிருக்கிறார். அம்மா, எங்கட படிப்புக்கிற கோச் வந்து எங்களை வந்து தப்பா வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி சொன்ன அடுத்த கணமே வந்து அந்த தாய் போய் அதிபர்கிட்ட வந்து கதைக்கிறாங்க. இது சம்பந்தமாக வந்து போலீஸ் பிரிவில் வந்து முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றது. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா, அவரை மட்டும் இல்ல 14 மாணவர்களை வந்து தன்னுடைய ஒரு துஷ்பிரயத்துக்கு வந்து உட்படுத்திக்கிறார். அப்ப இது தொடர்பில் வந்து 14 மாணவர்களையும் வந்து போலீசார் வந்து வாக்குமூலம் எல்லாம் முடிக்கினா மனித உரிமை ஆணைக்குழு வந்து இதுல வந்து இணைகிறாங்க. இப்ப இது தொடர்பில் வந்து விசாரணைகள் வந்து போய்கின்ற நேரத்துல வந்து
இவரை வந்து கைது செய்ய வருகின்ற முற்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இவரை வந்து கைது செய்ய விடாமல் கிளிநொச்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இவரை வந்து கைது செய்ய விடாமல் வந்து தடுப்பதாகவும் வந்து கூறப்படுகின்றது. இது தொடர்பில் அவர்கிட்ட வந்து கருத்து கேட்ட போது அவர் கொஞ்சம் வந்து பிழையான ஆள் தான், அப்போ வந்து அவரை வந்து இது தொடர்பில் வந்து இனி கதைக்காதீங்க விடுங்க, அவர் கொஞ்சம் குழப்படியான்ற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன நடக்குதுங்க? இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி வந்து கலைக்கிறான்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்குது நாட்டில்? வந்து என்ன நடக்குது? நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகிறோம்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து எங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அது மாணவர்களோ ஆசிரியர்களோ பெரியாக்களோ சின்னாக்களோ அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும். போலீஸ்கிட்ட கழிச்சு அவர் வந்து இப்படி செஞ்சு விட்டான்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை அரசு கைது செய்யப்பட்டிருக்கணும், நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கணும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இது தொடர்பில் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. சரி, ஓகே, ஆண் பிள்ளைகள் தானே சாரணமாக எல்லாமே கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். அப்ப இது நம்ம பெண் பிள்ளைக்கு நடந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட ஒரு யோசிச்சு பாருங்க, 16 ஆண் பிள்ளைகளுக்கு பதிலாக 16 பெண் பிள்ளைகள் வந்து அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அங்க என்ன நடக்கும்? அந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரியில வாசல்ல போராட்டம் படிச்சிருக்கு. அங்க சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வந்து மக்களாலே வந்து தாக்கப்பட்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் அங்க நடந்திருக்கு. இப்போ இதே நேரம் ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்லி சொன்னோன்னா யாருமே வந்து பெருசாக கண்டுகொள்ளையில, பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கண்டுகொள்ளையில. இப்போ என்ன நடக்குது எங்கள் நாட்டில்? தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு ஆணைக்குழுவாக இருக்கட்டும், தகுந்த நபரை வந்து கைது செய்து அவருக்கு தக்க தண்டனைகள் வந்து வாங்கி கொடுக்க வேணும்ன்றதை வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 16 ஆண் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து அவருக்கு நான் சப்போர்ட்டாக காய்க்கிறேன்னு சொல்லி யாருமே வந்து நிற்கக்கூடாது. எஸ்கே கிருஷ்ணா, ஓகே, அவரை வந்து என்னத்துக்காண்டி வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து மடக்கி பிடிச்சி என்னத்துக்காண்டி அவரை வந்து அதில் வச்சு அவ்வளோ கேள்விகள்லாம் கேட்டு என்னத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டே கொடுத்தவங்க என்னத்துக்காண்டி கொண்டே கொடுத்தவங்க ஒரு பெண் பிள்ளையுடைய வீட்டை இரவு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இரவு போய் அந்த பெண் பிள்ளையை வந்து வீடியோக்கு வர சொல்கிறான், அந்த பிள்ளை வர மாட்டேன்னு சொல்லுது. சரி, ஓகே, இருக்கட்டும். அதுக்கு பிற்பாடாக கிருஷ்ணா வந்து அந்த பிள்ளைய பார்த்து ஐஸ்வர்யா ராயோ தங்கச்சி என்ன வரமாட்டீங்களோ, எனக்கு கோபம் வர வைக்காங்கோ, இப்படியான வார்த்தைகளை வந்து சொல்லி போட்டார். அது ஓகே, அது பிள்ளை தான், நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் கிருஷ்ணா செஞ்சது பிள்ளைன்னு சொல்லி சொன்னா 100க்கு 300% நான் சொல்றேன். கிருஷ்ணா செஞ்சது 100க்கு 100% பிள்ளைன்னு சொல்லி சொன்னா அந்த ஆசிரியர் செஞ்சது 100க்கு 300% புலியான விடயம். அப்போ அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆண் பிள்ளைகளுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த எவ்வளோ காலமும் வந்து எவ்வளோ கொடுமைகளையும் வந்து தாங்கிக் கொண்டு சில விடயங்களை வந்து வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலையுமே வந்து பொறுமையாக இருக்க முடியாது. இந்த பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்க முடியாது. அந்த மூடி மறைக்க முடியாத வெளிப்பாடு தான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெளியில் வந்திருக்குது. அதனால நான் சொல்ற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, கிருஷ்ணா செஞ்சது 100க்கு 100% பிள்ளையான ஒரு விடயம். ஒரு பெண் பிள்ளையோட வந்து இப்படி காய்ச்சிப்பட்டா அப்படி காய்ச்சிப்பட்டான்னு சொல்லி கதைக்கிற யாருமே வந்து இந்த விடயத்திலையும் வந்து சரியான விசாரணைகளுக்கு உட்படுத்தி தகுந்த அந்த ஆசிரியர் கொடூரமான அந்த அரக்கனுக்கு வந்து சரியான தண்டனை வந்து வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன். நான் இதுல வந்து வேண்டிக் கொள்றேன். இது வந்து சமூகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது ஆண்மகனா இருக்கட்டும் பெண்மகனா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்களோட பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு போயிட்டு வந்தா, டியூஷனுக்கு போயிட்டு வந்தா, பர்சனல் கிளாஸ் சொல்லி இப்போ வீட்டில் வந்து யாரை வேணாலும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சாக்கன்னு சொல்லி நீங்கள் வீட்டை கூப்பிட்டு வந்து பிள்ளைகளை வந்து படிப்பிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து படிப்பிச்சு முடிச்ச பிறகு டியூஷன்லேருந்து வந்த உடனே, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே பிள்ளை என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவருடைய நண்பர்களை, அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களோட பிள்ளையோட வந்து கதைங்க. இப்போ என்னம்மா நடந்தது, எதன் பிரச்சனை நடந்ததா, ஒன்றுமில்லை தானே, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களோட பிள்ளைகளோட வந்து கதைக்கணும். இப்போ எல்லாருமே வந்து அப்பா வரைக்கும், அம்மா வரைக்கும். இதுதான் வந்து ஒரு பிரச்சனையான ஒரு படியா. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ மாறிக்கொண்டு வந்துட்டு பிள்ளைகள் படிக்க, அதாவது எங்களோட பெத்த பிள்ளைகளை கூட நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கணும், அவங்களோட நண்பர்களாக வந்து பழகணும். அதுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்கணும். பாடசாலையில் வந்து ஒழுங்காக படிச்சியா, வீட்டில் ஹோம்ஒர்க் இருக்கா, ஹோம்ஒர்க் செய்யறியா, டியூஷனுக்கு போறியா, என்ன வேணும், டியூஷன் ஃபீஸ் கட்டலையா, எந்த கொண்டு காசை கட்டு. இதே மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து காய்க்கிற நாங்கள் நல்லா சாப்பிட்டியா, அதுபடியாக கேட்கணும். அங்கே என்ன நடந்தது, அங்கே பள்ளிக்கூடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாராவது உணவு சேட்டை விடுறாங்களா, இப்படியான விஷயங்களை வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து பிள்ளையோட ஒரு நண்பராக வந்து காய்க்கிற மத்தியில் வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து வெளியில் வரும்.
வந்தாத்தான் இதுக்குரிய பிள்ளைகளை வந்து ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து ஒழுங்காக வந்து நாங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்றதை வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னிட்ட இருக்கிற இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக கதைக்கணும்னு வச்சோடனே எனக்கு அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது, அவ்வளோ ஒரு இன்னும் சொல்ற உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கு. நான் கதைக்கிற பிள்ளை அதை உணர்ச்சி பூர்வமாக தான் கதைக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கோபமாக வருது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கோபமாக இருக்கு. எனவே இது தொடர்பில் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் சரியான கவனம் செலுத்துங்க. இந்த தவறு செய்த இந்த கொடூர மிருக ஆசிரியர் வந்து விளக்கமறியல் வந்து செல்ல வேணும். விளக்கமறியல் செல்லணும். நீதிமன்றத்தில் அவருக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்கப்படணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. இன்னொரு காணொலி வாயிலாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.